வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மக்கன் பேடா செய்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான டிப்ஸ் நடுவில் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து நட்ஸ் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணணும். மக்கன் பேடானா வந்து குலோப் ஜாமுன்லேருந்து வேரியேஷன் என்னென்னா இந்த நட்ஸ் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணுவோம். ஸோ ஒரு கப் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, கேஷ்நட் எடுத்திருக்கேன். ஸோ மீதி பொருள் என்னென்னு தேவையானு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கோம். இதில் ஒரு கப்பு எடுத்தோன்னா இதில் 3 பங்குலேருந்து 4 பங்கு வரைக்கும் சுகர் தேவைப்படும். ஸோ அதே அளவுக்கு எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணீர் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காக தான் இதில் கவரில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். நம்ம இந்த ஒரு கப்புக்கு 4 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் செய்கிறதுனால ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. ஸோ இப்போ இதை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சாலும் ஓகே, நீங்கள் பால் விட்டு பிசைறதா இருந்தாலும் பால் விட்டு பிசைங்க. பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா நம்ம ஒரு 3 or 4 days வச்சுக்கலாம். தண்ணி விட்டு பிசைஞ்சோன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய நாள் வச்சுக்கலாம். இது 15 to 20 days வந்து வெளியவே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாவே ரொம்ப நல்லாவே இருக்கும். சிரப் வந்து நல்லா முக்கிற அளவுக்கு வச்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் சுகர் சிரப்பு. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றது மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டிப் என்னென்னா, நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. மாவு எடுத்த உடனே தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக விட்டு பிசைங்க. அதே போல் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தக்கூடாது. லைட்டாக ஜென்டலாக வந்து நம்ம இப்படி கை அளவுக்கு தான் பண்ணலாம். இந்த சின்ன டிப்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாவே பிகினர்ஸ் இருந்து பேச்சுலர்ஸ் வரைக்குமே இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைமே வந்து பூல் ஃப்ரூட் ரெசிப்பியாக நம்ம பண்ணிடலாம். மிஸ்டேக்ஸே வராது. சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ இது ஸ்மூத் டவ் மாதிரி வர அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 minutes ஊற வச்சுடுவோம். இன்கேஸ் இப்போ தண்ணி கொஞ்சம் விடும்போது அதிகமாகிடுச்சுன்னா மில்க் பவுடர் இருந்தால் மில்க் பவுடர் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் இல்லைன்னா மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா இன்கேஸ் வந்து ரவையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் தூளாக போட்டு சலிச்சு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய்யோ இல்லை ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே இருக்க மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு மெயின் டிப் என்னென்னா, இந்த சப்பாத்தி மாவுக்கு டைட்டாக பிசையக்கூடாது. நம்ம அந்த உள்ளே வந்து அந்த ஏரேஷன்ஸ் இருக்கணும், காற்று உள்ளே போயிட்டு வர மாதிரி ஏரேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் அது வரைக்கும் சாஃப்டாக இப்படி பண்ணி நல்ல ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு லிட்டு போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே மேலே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மாவுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஒரு மிக்ஸி சின்ன ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பாதாம் தேவையோ அந்த பாதாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்நட் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப பவுடராகவும் தேவையில்லை, ரொம்ப மேலாக இருக்க மாதிரி இல்லாமல், இல்லை கையில் கத்தியில் வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் மிக்சிலே போட்டு நான் இது பவுட்ரு இல்லாமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எந்த பவுலில் வந்து நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோமோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த கப்பில் மெஷர் பண்ணோம். ஸோ அதே கப்பில் வந்து 3 cups போட்டாலும் போதும். 4 cups போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். சுகரோடைய தன்மையை பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4.
ஸோ இப்போ நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணுமோ 4 கப்பு மெஷர் பண்ணோம். அதே 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 3 இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் சிரப் வந்து திக்காக வரணும்னா 4 கப்பு தண்ணி விட்டோம் இல்லையா, 4 கப் சுகருக்கு 3 கப் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக் சிரப்பாக கிடைக்கும். நம்ம இந்த மாவை எடுத்து 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் நல்லா நீட்டாக ரேப் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாவு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் டவ்வாக இருக்கட்டும். லைட்டாக இப்படி ரோல் பண்ணுங்கள். ரொம்ப இப்படி அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி வெடிப்பிடிப்பாக இருக்கிறதுலாம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். சுகர் போட்டாச்சு. அந்த சுகர் சிரப்பு கொதிச்சிட்டு இருக்குது. இங்கே ஆயிலையும் பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பாலை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஸ்மூத் பாலை வந்து இப்படி லைட்டாக தட்டி ஃப்ளாட்டன் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ மேலே வந்து இந்த ஸ்டஃபிங் எப்படி வைங்க. ஸ்டஃபிங் வச்சு மேலே எப்படி தூக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது மேலே ஒரு பால் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்ட்டு. ஸோ மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் மக்கன் பேடாவை உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க. நல்லா மேலே ஏறி எலும்பி வந்த உடனே அடுத்து நம்ம இன்னொரு வாட்டி போடலாம். போட்டிங்க இல்லைன்னா சென்டராக போய் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துடலாம். இது அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. மிதமான சூடு இருந்தால் தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா கொஞ்சம் ஹை ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நல்லா வெளியே வெந்துடும். ஹையாக இருந்ததுன்னா உள்ளே மாவு வந்து அப்படியே இருக்கும். கலர் மாறாமல் இருக்கணும். ஆனால் நமக்கு இது வந்து மக்கன் பேடான்றனால குலோப் ஜாமுனோட இன்னும் கலர் டார்க் ப்ரௌன் கலருக்கு வரணும். ஸோ மேலே நல்லா பொங்கி வரட்டும். மிதமான சூடாக இருக்கட்டும். சிம்லேயே வச்சு த்ரூ அவுட் த குக்கிங் வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கீழே இருந்து மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ இது அடுத்தது எடுத்து மெல்லமாக இப்படி விடுங்க. ஏன்னா போட்ட உடனே நம்ம வந்து எப்போவுமே கடாயில் வந்து சென்டராக தான் போய் நிற்கும் அது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நல்லா மேலே எலும்பி வந்த உடனே அடுத்தடுத்து அப்படி போட்டு எடுத்துக்கலாம். பிகினஸாக இருந்தால் பயமாக இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது அது இப்படி திருப்பி விட்டுடலாம் கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு எடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது ஓரம் எல்லாத்தையும் தள்ளி விட்டிங்கன்னா அது மேலே பொங்கி எழுறதுக்கு அது கொஞ்சம் இடம் இருக்கும். பாகுக்கு சுகர் சிரப்புக்கு வந்து பதெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் திக்காக ஆனோன்னா கொஞ்சம் பிசுக்கு பதத்துக்கு கொஞ்சம் முன்னால் ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் போதும். அதனால் இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா கொதி வந்துடும். கொஞ்சம் லைட்டாக பிசுக்கு பதம் வரும்போது நம்ம இதை இறக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி குங்குமப்பூ சேர்த்துட்டேன். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு அதர்வைஸ் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். ஏலக்காய் தூள் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாஃப்ரான் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நான் சாஃப்ரான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது ஏலக்காய் தூள் கூட இல்லைனாலும் இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக உள்ள. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த சலசலப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம மக்கன் பேடாவை எல்லாம் பொரிச்சு எடுத்த மக்கன் பேடாவை எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் 1 by 1 இதில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று தான் நல்லா சூடாக இருக்கணும். மக்கன் பேடா நல்லா சூடாக இருக்குதுன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே வந்து இறக்கி இதை கூல் பண்ணிவிடுங்க. ஆர் அதர்வைஸ் இது கூலாக இருக்கணும், அது ஹாட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ இதில் எடுத்து 1 by 1 இதில் விட்டுடுங்க. இப்போ இது மேலே நல்லா டிப் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours நல்லா டிப் ஆனால் தான், சோக் ஆச்சுனா தான் நல்லா உள்ளே வந்து ஜீரா நல்லா இறங்கியிருக்கும். நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். இல்லைனா ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதை நம்ம ஒரு சோக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இதை நல்லா நீங்கள் விடும்போதே வந்து நல்லா இது மேலே அப்படியே எல்லாத்தையும் டிப் ஆகிற அளவுக்கு விட்டுடுங்க அது மேலே. ஸோ இது அகலமான பாத்திரமாக போட்டோன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து உடையாமல் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு உடையாது, ஆனால் ஊற ஊற வந்து அதை எடுக்கும்போது உடையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா குலோப் ஜாமுன் ஆகட்டும், மக்கன் பேட் ஆகட்டும், எதுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். பட் சிரப்பை வந்து மேலே நல்லா விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 5 ஹவர்ஸ் கிட்டே நம்ம இதை ஊற போட்டுடலாம். மேலே ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. நம்மளோட சுவையான ஆர்காட் மக்கன் பீடா ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய மக்கன் பீடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.